நல்லா வந்திருக்குங்க. படம் சூப்பரா வந்திருக்கு. டைரக்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத நினைச்சாரோ அது ரொம்ப தெளிவா பண்ணியிருக்காரு. அது வந்து எப்படி நம்மளுக்கு தெரியும்னா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஆடியன்ஸோட பார்க்குறோம். அவங்க ஸ்க்ரீனில் எல்லா விஷயத்துக்குமே அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம். அண்டு எனக்கு நான் படத்தில் நடித்ததும் ரொம்ப ஏதோ ஒரு படத்தில் வந்து இதுவாக ரோல் பண்ணிட்டு போகணுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. படத்தில் வந்து அந்த க்ரூவோடே ஒரு க்ரூ ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு ரோல் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு ஸ்க்ரீனிங் வரைக்குமே அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் நம்மளை ஹேண்டில் பண்ணாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே ஆர்டிஸ்ட்னு இல்லை, படத்தில் இருக்கிற எல்லா டெக்னீஷியனுமே ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ஒரு வேலையாக பார்க்காம படமாக அது ஜெயிக்கணுன்றதுக்கு வந்து ரொம்ப குறிக்கோளாக பண்ணியிருக்காங்க. அது நல்லா தான் படம் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் படத்துக்கு வருதுன்னு நான் நம்புறேன். எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. எதுவுமே எதிர்பார்க்காம வாங்க. ட்ரெய்லர் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஹாரருக்கான ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு மட்டுமா. பட் அதை தாண்டி படங்களில் வந்து பல லேயர்ஸ் ஆஃப் இது இருக்கு. அண்ட் எல்லாமே அது வந்து எந்த காம்ப்ளெக்ஸையும் இல்லாமல் கஷ்டங்களும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் டைரக்டர் புரிய வச்சிருக்காரு. நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தில் நான் பார்ட்டாக இருக்கேங்கிறதும் படம் இவ்வளோ நல்லா இருக்குங்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.